ஹலோ ஹால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சதீஷ் ஆஸ்திரேலியா வியூஸ். வீக்கெண்டுன்றதுனால ஒரு சின்ன ஸ்மால் ட்ரிப் கிளம்பி போயின்னு இருக்கோம். எங்கன்னா என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அடிலேட் ஹில்ஸ்க்கு தான். ஜஸ்ட் ஒரு 30 minutes ட்ரைவ் ஃப்ரம் ஹோம். அங்கே என்ன இருக்குன்னா, செரி பிக்கிங், ஸ்ட்ராபெரி பிக்கிங், ஆப்பிள் பிக்கிங், பியர்ஸ் பிக்கிங், இது மாதிரி நிறைய ஃப்ரூட் சம்மந்தமான ஃபார்ம்ஸ் எல்லாம் அங்கே வந்து அடிலேட் ஹில்ஸில் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதில் ஒன்று வந்து செரி பிக்கிங், கிறிஸ் ப்ரூக்ஸ் செரி ஃபார்ம்ன்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டிலேருந்து இப்போ தாங்க கிளம்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ட்ரைவில் வந்து ஒரு சின்ன ஹைவேஸ் வரும். இது வந்து மெயின் நார்த் ரோடுன்னு சொல்லுவாங்க. நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உள்ள ரோடு இது. இந்த ரோட்லேயே போனோன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரைட் கட் ஆகி நம்ம ஹில்ஸ் ரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க. அவ்வளோதான், நம்ம ஹில்ஸில் வந்து போக ஆரம்பித்தாச்சு. ஒரு ரோடு கொஞ்சம் வளைஞ்சு தான் போவோம். நம்ம ஊர் ஹில்ஸ் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் குட் டு ட்ரைவ், டிராஃபிக் இருக்காது, கொஞ்சம் சேஃபாக போகலாம். அப்படியே கொஞ்சம் வியூஸ் எல்லாம் பார்த்துன்னு வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் டாட்டர், என் மதர் இன்லா, என்னோட குட்டி பாப்பா. என் மிஸ்ஸஸ் தான் வந்து இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 21 minutes இருக்குது ட்ரைவு. ரோடு காலியாக இருக்குன்னு வேகமாகலாம் போக முடியாதுங்க. இங்கெல்லாம் வந்து ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது. 50னா 50 தான் போகணும், 60னா 60 தான் போகணும், 100னா 100 தான் போகணும். அதை தாண்டியும் போகக்கூடாது, அதோட கம்மியாகவும் ஓட்டக்கூடாது. பட் ஆனால் கேர்ஃபுல்லாக ஓட்டின்னு போகணும். ஹில்ஸ் ட்ரைவ்ன்னும் போது எப்போ எங்கேருந்து கேங்குரோ வரோன்னு சொல்ல முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக ரோடை பார்த்து தான் ஓட்டிக்கினே இருக்கணும். ஹில்ஸ்லேயும் ஒரு சில மக்கள்லாம் வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க எப்படி இது மாதிரி அலோனாக தனியாக இருக்காங்கன்றது எனக்கு தெரில. என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எனக்கெல்லாம். பட் ஆனால் எனக்கும் அது மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை தான். எப்படி சொல்கிறதுனா, வெளி உலக கனெக்ஷன் இல்லாமல், ரொம்ப மக்கள் இல்லாமல், தனியாக அலோனாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அங்கே. இது தாங்க அந்த ஃபார்ம் என்ட்ரி, கிறிஸ் ப்ரூக்ஸ் செரி ஃபார்ம். இந்த ஃபார்மு 101 ஏக்கர், ஐ மீன் 101 ஏக்கர்ஸ் பரப்பளவில் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு அடிலேட் ஹில்ஸ் மேலே. இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து செரிஸ் மட்டும்தான் அவங்க போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் செரி மரம். என்ன இது கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழத்தெல்லாம் வந்து இந்த ஊரில் வந்து நேட்டிவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஐ மீன் இந்த லவ் பேர்ட்ஸ், நம்ம ஊரில் இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் பாருங்கள், அது இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும். அதெல்லாம் வந்து பழத்தை சாப்பிட்றோம். அதனால் வந்து இது மாதிரி ஒரு வலை மாதிரி போட்டு அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார்ம் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல, 20 degrees தான், க்ளவுடியாக இருக்குது.
மேபி கம்மிங் டேஸில் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆஸ்திரேலியாவில். கம்மிங் டேஸில் ரொம்ப வெயில் அதிகமாகிடும். எல்லாம் பேக்காக நிறைய எடுத்துன்னு போகிறாங்க செரீஸு. டிக்கெட்டு வாங்கியாச்சுங்க. ஒரு ஆளுக்கு வந்து $6 ப்ளஸ் வந்து இந்த டேகும் கொடுப்பாங்க. சும்மா கையில் கட்டிக்கணும். அப்புறம் பக்கெட் வந்து நம்மளுக்கு எத்தனை வேணாலும் கொடுத்துருவாங்க. பக்கெட்டுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது, என்ட்ரிக்கு மட்டும்தான் காசு. இதாங்க செரி. இதை நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது ப்ளம்ஸ் கிடையாது. இதுதான் வந்து ஒரிஜினல் செரி. ஆனால் பார்க்க ப்ளம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ப்ளம்ஸில் எப்படி வந்து உள்ள ஒரு பெரிய கொட்டை ஒன்று இருக்குமோ, இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது பழம் கிடையாது. இது இப்போ தான் வந்து லைட்டாக காய்ச்சி ஒரு மிட்வே ஹாஃப் வேல இருக்குது அது பழுக்கிறதுக்கு. நாங்கள் இங்கே பறிச்சுன்னு இருந்தோம். எங்களை வந்து இங்கே பறிக்காதீங்க, இன்னும் உள்ளே போயிட்டு பறிங்க, அங்கே தான் வந்து பழங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது வந்து ஹாஃப் வேல இருக்குது பழுத்து. பட் ஆனால் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் இந்த ஊட்டி ஆப்பிள் சொல்லுவாங்க பாருங்கள், அது ஊட்டி அது மாதிரி தான் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஊட்டி ஆப்பிள் டேஸ்ட்டு தான் இருக்கும். வந்துட்டேங்க உள்ளே. கொஞ்சம் உள்ளே வந்தால் இந்த இடம் பாருங்கள், இந்த கலரை பாருங்கள். இதுதான் வந்து ஃபுல்லாக பழுத்த பழம். இது கலரை பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. இது செம்ம, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஜூஸியான ஒரு இனிப்பு. சூப்பருங்க, செம்ம டேஸ்ட் அது. இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னால், நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டெட். எவ்வளோ வேணாலும் நம்ம பறித்து சாப்பிட்லாம். ஆனால் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு 1/4 கிலோ மேலே சாப்பிட முடியாது. அது என்ன ஆகும்னா திகட்டிடும். அந்த ஸ்வீட் வந்து ஒரு மாதிரி ஆக்கிடும். எல்லோரும் வந்து பக்கெட் பக்கெட்டாக பிரிக்கிறாங்க, சும்மா இல்லை. போகும்போது காசை வாங்கிட்டு தான் விடுவானுங்க. நாங்கள் வந்து இவ்வளோ தாங்க பறித்தோம். ஆனால் நிறைய சாப்பிட்டோம். எவ்வளோ சாப்பிட முடியுமோ எல்லோரும் வந்து செமையாக சாப்பிட்டோம். இது எப்படின்னா, ஒன் டே டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோன்னா ஒன் டே நம்ம உள்ளே இருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். அப் டு க்ளோசிங் டைம் வரைக்கும் நம்ம இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து கூட உட்காந்து ஒரு பிக்னிக் மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணல. சரி, கிளைமேட்டை கொஞ்சம் கூலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தெல்லாம் இருக்காலே சீக்கிரமாக கிளம்பிடலான்ட்டு வந்தோம். ஒரு நியர்லி ஒரு 2 hours கிட்டே இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். செம்ம ஸ்வீட்டுங்க. பாருங்கள், அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்கள். அந்த பழம் எப்படி இருக்குது, ஒரு மாதிரியாக ஷைனிங்காக. செம்ம டேஸ்ட்டுங்க பழம். நம்ம ஊரில் இந்த பேக்கெட்டில் வரோம் பாருங்கள், செரின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது கிடையாதுங்க செரி. அது என்ன பழம்னு எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சால் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தாங்க உண்மையான செரி. இப்படி தாங்க அது வந்து ஒரு மாதிரியாக கொத்து கொத்தாக நம்ம இந்த ஊரில் நெல்லிக்காய் காய்க்கும் பாருங்கள். இந்த மஞ்சள் கலரில் ஒரு நெல்லிக்காய் கொத்து கொத்தாக காய்க்கும் பாருங்கள். அதே மாதிரி தான். அநேகமாக இதுவும் வந்து அந்த ஃபேமிலியை சேர்ந்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான் கொத்து கொத்தாக காய்க்குது.
நானும் சரி நிறைய எடுக்கக்கூடாது, எடுத்தால் போகும்போது பில்லு போட்டுருவாங்கன்னு மனசில் ஓடினே தான் இருக்குது. பட் ஆனால் என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி போடு போடு, நல்லா இருக்கே, இது மாதிரி வெளியில் போனால் கிடைக்காது. வெளியில் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சரி அது இங்கேயே நம்ம டேரெக்டாக நம்மளே பறித்து அதை எடுத்துன்னு போகணும் போது அது ஒரு டேஸ்ட்டு தானே. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பறிச்சுன்னு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து உள்ளே டிக்கெட் வாங்கி உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த வலையை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். என்னென்னா ஒரு பறவை கூட உள்ளே வராது. என் பேபியும் ருசித்து சாப்பிட்டுங்க இருக்கா. அவளே ஒரு 10 பழங்கிட்ட சாப்பிட்ருப்பா. குழந்தைக்கெலாம் கொடுக்கும்போது உள்ளகிற கொட்டையெல்லாம் வெளில எடுத்துட்டு கையில் நல்லா நசுக்கி கொடுக்கணுங்க. இல்லைனா வெரி டேஞ்சர். அது போய் தொண்டையில் போய் மாட்டிக்கும். அது குழந்தைங்க ஸ்வாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சைஸ் அது. ஸோ வந்து கொட்டையெல்லாம் உள்ளேருந்து எடுத்துகிட்டு கையில் நல்லா நசுக்கி குழந்தைகிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வச்சுன்னு சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். பாருங்கள் கலரை பாருங்கள், என்ன ஒரு கலர். எல்லாம் இதெல்லாம் பழுத்துடுச்சு. இது அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்களாம், கிறிஸ் ப்ரூக்ஸு செரி ஃபார்ம் அதிகமாக இவங்கக்கிட்டேருந்து சைனாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சைனாவுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகியவங்க. இது வந்து பாதி ஆசி பாதி சைனீஸ் ஓனர்ஸ். இவங்க இந்த இடத்தோட ஓனர்ஸ். என் பேபிக்கு சாப்பிட்டு அவளுக்கு திகட்டி போச்சு. அவளுக்கு அவளால் வந்து முடியல. எனக்கு போதும், என்னை விட்டுடுங்க அப்படின்றா. பட் ஆனால் கொடுத்துன்னு தான் இருக்கும். இது ஒரு சின்ன ட்ரோன் ஷாட்டுங்க இது. இந்த ஃபார்மோட ஒரு சின்ன வியூவும் காட்டுறேன் ட்ரோனில், அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து இந்த வலை மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவர் பண்ணாதது வந்து பழத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதில் ஒன்றுமே இருக்காது. கவர் பண்ணதில் மட்டும் பழங்க இருக்கும். ஏன்னா கவர் பண்ணலைன்னா அந்த சின்ன சின்ன கிளிங்கெல்லாம் இங்கே நிறைய இருக்கும். அதான் லவ் பேர்ட்ஸு அது மாதிரிலாம் நிறைய கிளிங்க இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த கிளி டைப்லேயும் நிறைய இருக்கும் இங்கே இந்த ஆஸ்திரேலியாவில். அவங்களாம் வந்து அடித்து காலி பண்ணிட்டுருவாங்க, சாப்பிட்ருவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க, ஒன்றோட விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்ம் போனீங்கனாலும் இது மாதிரி வச்சுருப்பாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. நாங்கள் கிளம்புறோம் அங்கேருந்து. ரொம்ப பசிக்குது. மணி அப்போ ஒரு 1 o'clock சம்திங் ஆயிடுச்சு. சரி எல்லாருக்கும் பசிக்குது அப்படின்னாங்க. அந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பாண்டு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஷீப்ஸு, லாமா, இது மாதிரி கேட்டல்ஸ் எல்லாம் இருந்தது உள்ள. ஆக்சுவலாக அந்த ஷீப்பே வந்து செரி தான் சாப்பிட்டுன்னு இருக்குது. இப்போ அங்கேருந்து கிளம்பி ஒரு 10 minutes ட்ரைவில் ஒரு குட்டி பார்க் போயிட்டுருக்கோம். அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆஸ்திரேலியா ரோடு தாங்க சூப்பர். எப்பவுமே நானும் ஒரு 3.5 இயர்ஸாக ட்ரைவ் பண்ணுறேன். ரோடு எங்கே போனாலும் ரோடு இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். அது சூப்பராக நீட்டாக போட்டிருப்பாங்க. அங்கங்கே சைன் போர்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வெல் மெயின்டைன். இதுதாங்க அந்த பார்க்கு. நேற்று கிளைமேட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுனால அந்தளவுக்கு மக்கள் யாரும் இல்லை. அதனால் கார்பெட்டை விரிச்சிட்டோம். நம்மளுக்கு சென்னை மாதிரி தாங்க. எங்கே போனாலும் ஒரு லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் ஏதாவது ஒன்று கட்டிக்கிறது,
கூட உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை வத்தலோ சிப்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறது. எங்கே போனாலும் அப்படி தாங்க. எந்த ஊர் போனாலும் நம்ம மாற மாட்டோம் போல இருக்குது. நம்ம இப்படி தான் இருப்போம். உட்காந்து இப்போ எங்கள் மதரெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணின்னு இருக்காங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு. என் பேபியும் என் டாட்டரும் அவங்க கொஞ்சம் ப்ளே பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க ஸ்விங்கில் விளையாடிக்கின்னு. ஸ்விங்கில் விளையாட என் குட்டி பாப்பாவுக்கு அவ்வளோ ஜாலிங்க. பாருங்கள் என்ன எடுத்துன்னு வந்திருக்கோன்னு. எப்பயும் போல் புளியோதரை, உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் சிப்ஸ். இவ்வளோ தாங்க இன்றைக்கி எங்களோட லஞ்சு. இதுவே சண்டே அது மாதிரி போயிருந்தோன்னா ஏதாவது கேஎஃப்சி சிக்கன் இல்லை வீட்டிலேயே வறுத்த சிக்கன் அது மாதிரி எடுத்துன்னு வந்துடுவோம். சாட்டர்டேன்றதுனால என் மிஸ்ஸஸ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, என் மதர் இன்லாவும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வெஜ்ஜே போயிடலான்ட்டு புளியோதரை, அழகான ஒரு கோவில் புளியோதரை, நம்ம ஊரில் கோவிலில் கொடுப்பாங்க பாருங்கள் புளியோதரை, அது மாதிரி டைப்பில் எங்கள் மிஸ்ஸஸ் பண்ணாங்க. இது மாதிரி டைப்பில் தான், பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் இது மாதிரி தாங்க. அவ்வளோதாங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.